பாரு கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அவள போய் நம்ம அனுப்பி வச்சுட்டு போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. ஏன்னா நம்ம தானே வீட்டுக்கு டிராயிங் பண்றதுக்கு அவளை கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்ப சுயான் வந்து இன்னைக்கு நைட் இங்கேயே நீ ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ உண்மையா இருக்கணும், உன்னை நம்பி நான் வீட்டுல அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த இடத்துல சுயானுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது சியாங் வந்து ஹீரோயினி கிட்ட, நீ ஏன் என்னோட வைஃப் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீயும் போடுற அப்படிங்கவும், இல்ல எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் நான் அதை வாங்கினேன், நீ அவளை விட ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கவும், இவளுக்கு ஒரே ஷாக்கு. கனவுல இருந்து முழிச்சு பார்த்தா ஐயோ இது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல ஜியாங் இருக்க மாட்டாரு. ஐயோ ஜியாங் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடிட்டு போவா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அந்த செகண்ட் ஹீரோயினே அந்த டிராயிங்கை காமிச்சு அவங்க 2 பேத்துக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை காமிப்பா வரைஞ்சு முடிஞ்சதை. அப்போ ஜியாங் வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், ஓகே நீங்க பார்த்து போங்க, ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அப்போ ஜியானுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ், நேற்று நடந்து உண்மையிலேயே ஒரு கனவு தான் போல அப்படிங்கவும், ஹீரோயினி நேற்று நைட்டு நீ நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டேன்னு அவளும் மைண்ட் வாய்ஸ். இப்பதான் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் வந்து அந்த டிராயிங்கை பார்த்து ரொம்ப கோவமா நினைச்சிட்டு இருப்பா. என்னோட குழந்தையும் எங்க அம்மாவும் ரத்தம் சிந்தின மாதிரி நீங்களும் எனக்கு ரத்தத்தை கொடுக்கணும் திரும்ப அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கும் போது, ஜியாங்க வந்து நீ என்ன பண்ற, ஏன் என் ஒய்ஃப் போட்டிருக்க அதே ட்ரெஸ் நீயும் போட்டிருக்க அப்படிங்கவும், இல்ல அந்த ட்ரெஸ் அழகா இருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கவும், நீ அவளை விட அழகா இருக்க, இது நான் ஒரு டிராவலிங் போது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கவும், ஓ அழகா இருக்கு பார்க்க, எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் போட்டு விட்டுட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்ப ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் தான், ஜியாங்கோ உன்னை ஏமாத்துற ரொம்ப சுலபம் தான், இது வந்து கம்மி தான், ஆனா உன்னை பழி வாங்குறது வந்து நான் இன்னும் நிறைய இருக்கு, உன்னை ஈஸியா ஏமாத்தி பழி வாங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இதை தான் வந்து பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருக்கா.